வெல்கம் காய்ஸ், நாங்கள் அவங்க தர்றியா. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம RC200 பற்றி தான். எப்படி சொல்கிறது, இது என் டைமா இல்லை சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் இப்படி தானா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. रुको जरा सबर करो. என்னாச்சு பார்த்தீங்கன்னா, ஃபியூ மந்த்ஸ் அகோ நம்ம RC200 க்ராஷ் ஆகிடுச்சு. ஸோ அதை ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் நான் ஸ்பேர்ஸ் தேடுறேன். ரொம்பலாம் இல்லைப்பா, 4 ஸ்பேர் தான். நானும் சென்னை ஃபுல்லாக சுற்றுறேன். ரன்னிங்ஸ் ஆன்லைனில் சர்ச் பண்ணி நம்பர்ஸ் எல்லாம் கேட்டு எல்லா ஷோரூம்லேயும் கேட்குறேன். பதில் எப்படி மாறுது எனக்கு சொல்லும்போது கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்குது. ஒரு ஷோரூம் என்ன சொல்கிறோன்னா, ஸ்பேர் ஆர்டர் பண்ணால் 1 மந்த் ஆகும் அப்படின்றாங்க. இன்னொரு ஷோரூமில் கேட்டால், நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வாங்க, நீங்கள் வண்டியை கொடுங்க, ஸ்பேர் இருக்கா இல்லையான்னு சொல்ல மாட்டோம், ரெடி பண்ணி வேணால் தருவோம், பட் ஆனால் நாங்கள் ஸ்பேர் விற்க மாட்டோம் அப்படின்றாங்க. இன்னொரு ஷோரூமில், நாங்கள் ஸ்பேர் இப்போதைக்கு அவுட் சோர்ஸ் தரது இல்லை, சேல்ஸ் பண்ணுறது இல்லை, நீங்கள் வாங்க என்னென்னு பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. முடியல. நானும் அப்புறம் இந்த 4 ஸ்பேருக்காக சென்னையில் இருக்க எல்லா சர்வீஸ் சென்டர்லேயும் கேட்டேன், கால் பண்ணி கேட்டேன். சர்வீஸ் சென்டரில் எல்லோரும் என்ன சொன்னாங்க, ஒன்று இருக்குது, இது ஒன்று இல்லை, அது இருக்குது, இது இல்லை. அது ஒரு ரூமில் இல்லை, இந்த அம்பத்தூரில் ஒன்று இருக்குது, அடையாறில் ஒன்று இருக்குது, கூடாஞ்சேரியில் ஒன்று இருக்குது, OMRல ஒன்று இருக்குது. நான் இப்படி சுற்றி என்னால் கூடாஞ்சேரி OMR நாங்கள் ஸ்பேரை தரமாட்டோன்ட்டாங்க. ஏன்டா என்னால் முடியல கைஸ். நானும் அலைஞ்சிருக்கேன். நான் ஸ்கூல்ஸ் போடுறோம்பாங்க, எத்தனை பேருக்கு கால் பண்ணியிருக்கேன், எந்தெந்த ஷோரூம் கால் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. இந்த சர்வீஸ் சென்டர்ஸ் ஏன் அப்படி பண்ணுறீங்க? KTM சர்வீஸ் ஸ்பேர் நீங்கள் உங்ககிட்ட கொடுத்தா 2000 5000 அதாவது சர்வீஸ் சென்டர் போய் கொடுத்தா சர்வீஸ் காஸ்ட்டே 5000 போடுறாங்க. அந்த 5000 நான் ஃப்ரீயாக விட்டு போய் இப்போ இருக்க தெரியாது. இதில் அந்த 5000 இதெல்லாம் இப்படிங்க. ஸோ என்ன சொல்கிறதுலேருந்து இந்த KTM சர்வீஸை. பட் ஆனால் இப்போ கொஞ்சம் பார்ப்போம். ஸ்பேர் ஆர்டர் பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் வீக்கில் வரும்னு நம்புகிறேன். ஆனால் இது என் டைமா இல்லை நான் சுற்று அப்படியான்னு தெரில. வித் ஃபுல் டே வேஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு ஷோரூமாக கால் பண்ணி சென்னையில் முக்கால்வாசி சென்னையில் ஆல்மோஸ்ட் எல்லா ஷோரூமையும் கவர் பண்ணிட்டேன். எங்கேயுமே ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை. சரி, இங்கேருந்து வெளியூருக்கு தான் போய் பார்க்கலாமேன்ட்டு காஞ்சிபுரம் போனேன். என்னோட காஞ்சிபுரம் ஷோரூம் ரெஸ்பாண்ட் பண்ணால் அவள் போனே எடுக்கல. ஏன்றேன் இப்போதைக்கு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்கேன், வேலூர்லேருந்து கேட்டிருக்கேன் ஷோரூமில் சர்வீஸ் சென்டரில் இருக்கா இல்லையான்ட்டு கேட்டு சொல்லிட்டுருக்கேன். நாளைக்கு என் ஃப்ரெண்டு போகிறேன்ருக்கான், போயிட்டு நாளைக்கு கேட்டு சொல்கிறேன்ருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. நான் இது வரைக்கும் ரியாலிட்டியில் பார்த்ததில்ல KTM சர்வீஸ் இப்படி தான் அப்படின்ட்டு. ஏன்னா நான் இது வரைக்கும் KTM சர்வீஸில் அந்த ஃப்ரீ சர்வீஸ் 3 அது மட்டும்தான் விட்ருக்கேன். அது எதுவுமே நான் விடல. ஓப்பனாக சொல்லிங்கன்னா சொல்கிறேன், வேறு எந்த சர்வீஸுமே இல்லை. தேர்ட் சர்வே நான் உள்ள இன்னும் ஃபஸ்ட்டு 2 சர்வ்ஸ், ஃபஸ்ட்டு 1000 சர்வ்ஸ்க்கு வந்து கௌரி வக்கத்தில் விட்டேன். செகண்ட் 5000 சர்வும் கௌரி வக்கத்தில் தான் விட்டேன். தேர்ட் சர்வ் நான் இல்லை. தேர்ட் சர்வ் நானே பண்ணிட்டேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த டிஜிட்டல் மீட்டரில் மட்டும் வந்துச்சு, அதை நான் எடுத்துட்டேன். எப்படி இருக்கும் லாஸ்ட் டைம் இந்த செகண்ட் சர்வ் அப்போ பார்த்தேன் எப்படி அவங்க எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் சர்வ் கனெக்ஷன் வந்தது, அப்படி எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்து எடுத்துட்டேன். செகண்ட் சர்வ் நான் வீட்லேயே பண்ணிட்டேன். அப்பா மெக்கானிக்கு, ஸோ அப்பா கடையிலே வச்சு பண்ணிட்டேன் எல்லாமே. ஸோ இப்போ எத்தனை சர்வ், 4th 5th சர்வ் போயிருக்கு என் வண்டி கடை. ஆல்மோஸ்ட் 33,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிடுச்சு லாஸ்ட்டு 3 இயரில். ஆனால் அந்த KTM சர்வீஸ் ரொம்ப பேடாக இருக்குங்க. ஃபோன் பண்ணி கேட்டாவோ இல்லை ஏதாவது ஒரு டவுட்டு கேட்டாவோ ஜென்யூனாக ஒரு பதிலே இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் ஜென்யூன் ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஆன்லைனில் இந்த ஸ்பேர்ஸே கிடைக்கல. நானும் எல்லா ஸ்போர்ட்லேயும் தேட்டேன்,
இம்போர்ட்டடில் பார்த்தீங்கன்னா 13,000 எங்கேயுமே ஸ்பேர் ரஷ் இதில் தான் இருக்குது. யூரோப் நாட்டில் தான் இருக்குது. யூரோப்பில் இம்போர்ட்டடுக்கு 13,000 ஸ்பேர்ஸ், 13,600 சில்லற ரூபா ஸ்பேர்ஸ். ஜஸ்ட் இந்தியாவில் 10,000 தான், 3,000 லாபம் தானே. நான் இந்தியாவிலே இப்போ புக் பண்ணியிருக்கேன். பார்ப்போம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திஸ் இஸ் ஹவ் த KTM சர்வீஸ். முடியல.